துளாராசிகார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். துளாராசி சித்திரை மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம், அதாவது விசுவாவசு வருடம் முடிந்து பராபவ வருடத்துடைய முதல் மாதம் சித்திரை மாதம் துளாராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் மேஷ ராசியில உச்சரவா சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த சித்திரை மாதம். சித்திரை மாதம் 7ஆம் நாள் அட்சய திருதியை. திருதியைன்னா 3ஆம் நாள் 3ஆம் பிறை. ஏன் இந்த அட்சய திருதை இவ்வளவு விசேஷம் அப்படின்னா, ஜோதிடத்துல உடல் காரகன் சந்திரன், உயிர்காரகன் சூரியன், ரெண்டு பேருமே உச்சமாகக்கூடிய காலம் தான் அட்சய திருதி. அதாவது மேஷத்துல சூரியன் உச்சம், ரிஷபத்துல சந்திரன் உச்சம். இந்த ரெண்டு கிரகமும் ரெண்டு ராஜ கிரகங்களும் உச்சமா இருக்கக்கூடிய காலம் தான் சுபிட்சமான காலம். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது பல மடங்கு பெருகும், பல மடங்கு வளரும். அதனாலதான் அட்சய திருதிங்கிறதுக்கு தங்கம் வாங்க சொல்றது. தங்கம் மட்டும் இல்லை, அன்னைக்கு புது கணக்கு தொடங்குறது, புது வியாபாரம் தொடங்குறது, புது தொழில் தொடங்குறது, இந்த மாதிரி எந்த ஒரு செயல் செஞ்சாலும், புது முயற்சி செஞ்சாலும் அது அத்தனையும் பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது தான் அதோடைய கணக்கு. அப்ப அன்றைய தினம் புது முயற்சிகளை செய்வதற்கு மிக அற்புதமான நாள் அட்சய திருதை, சித்திரை மாதம் 7ஆம் நாள். சித்திரை மாதம் 17ஆம் நாள் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் ஜெயந்தி. நரசிம்மர் வழிபாடு செய்வதற்கு மிக அற்புதமான நாள். இன்றைய காலகட்டத்தில் நரசிம்மர் வழிபாடுங்கிறது மிகவும் முக்கியமான வழிபாடாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, நரசிம்மர் வழிபாடு தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கக்கூடியது. பேய் பிசாசு, பிளாக் மேஜிக், கண் திருஷ்டி, ஏவல், இந்த மாதிரி எந்த ஒரு எதிர்மறை சக்திகளையும் நீக்கக்கூடிய சக்தி நரசிம்மர் வழிபாட்டிற்கு உண்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா புதுசாக மாந்திரிகம் படிச்சுட்டு ஆர்வ கோளாறுல அங்கங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறாங்க. அதெல்லாம் அந்த சக்தி எதிர்மறையான எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் அதை உடனடியாக நம்ம கிட்ட நெருங்க விடாமல் பாதுகாக்கக்கூடிய கவசம் நரசிம்மர் வழிபாடு. ஆக அன்றைய தினம் நரசிம்மர் வழிபாடு செய்வது, பெருமாள் கோயிலிலே சென்று நரசிம்மருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது உங்களுடைய எதிர்மறை சக்திகளை அழிக்கும். புதிய நல்ல எண்ணங்கள், உற்சாகம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் 18ஆம் நாள் சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி அன்று அனைத்து கோயில்களிலும் விசேஷங்கள் நடக்கும். முக்கியமாக குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு. சித்திரகுப்த பூஜை, யமனுடைய கணக்காளர், நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கங்கள்லாம் எழுதி யமன்கிட்ட கொடுத்து படிக்கக்கூடியவர், அவருடைய பூஜை செய்யக்கூடிய நாள் சித்திரகுப்த பூஜை அன்றைய தினம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சித்திரை மாதம் 22ஆம் தேதிக்கு மேலே அக்னி நட்சத்திர தோஷ காலம் ஆரம்பம். அந்த அக்னி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா வீடு நலம் சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது, வீடு கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கால் வைக்கிறது, ஒட்டு ஓட்டுறது, அதே மாதிரி வீடு மனை போடுறது, நடத்திய சுத்தப்படுத்துறது, இந்த மாதிரியான எந்த வேலைகளையும் வீடு நலம் சம்பந்தமாக எதுவும் செய்யக்கூடாது அக்னி நட்சத்திர காலத்தில். அக்னி நட்சத்திரம் சித்திரை மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சித்திரை மாசத்துல துலா ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் சுக்கிரன், உங்க ராசிக்கும் 8ஆம் இடம், அதாவது மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். சுக்கிரன் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 6ஆம் தேதி வரை. அதன் பிறகு தன்னுடைய வீட்டில் 8வது வீட்டில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். பொதுவா ராசிநாதன் வலிமையாக இருப்பது நன்மை. அவர் போய் 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல வலிமையா இருக்கிறார். பொதுவா 8ஆம் இடங்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நஷ்டம், ரெண்டையும் சொல்லும். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் சொல்லும், எதிர்பாராத நஷ்டத்தையும் சொல்லும். அப்ப ராசிநாதன் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறாருன்னா அது பலகீனப்பட்டு சஞ்சரிச்சா நஷ்டம், பலமாக சஞ்சரிக்கும் பொழுது அதிர்ஷ்டம். அப்ப பாத்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத தனலாபம். அதாவது பாத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய மாதம் துளாராசியை பொறுத்த வரைக்கும். சுக்கிரன் சூப்பராக இருக்கிறார், ஏன்னா ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். அதனால அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடம்.
இந்த 7ஆம் இடத்திற்கும் 2ஆம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாய் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். அது சனியோட சேர்ந்து செஞ்சிருக்கிறார். இந்த மாசம் 28ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். இது ஒரு சிறப்பான நிலை இல்லை. ஏன்னா 2ஆம் இடத்த அதிபதி 6ல செஞ்சிருக்கிறாருன்னா கொடுத்த வாக்கு காப்பாற்றுறது கஷ்டமா இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல தேக்க நிலை இருக்கும். கொடுத்த காசு வராது, அதை கேட்ட இடத்துல கடன் கிடைக்காது, குடும்பத்தில் உள்ளவர்களிடம் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்த அதிபதி 6ல மறைகிறார்னா வாழ்க்கை துணையிடம் கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணையிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்த அதிபதி 6ல மறைகிறார்னா நண்பர்கள் விஷயத்துல கவனமா இருக்க வேண்டும். கூட்டு தொழில பார்ட்னர்கிட்ட கவனமா இருக்கணும். 28ஆம் தேதி வரைக்கும் 6ல தான் செவ்வாய் இருக்கிறார். அப்ப இந்த மாசம் ஃபுல்லாவே முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு நெய்விளக்கேற்றி சிவப்பு மலர், அதாவது பார்த்தீங்கன்னா அரளிப்பூ மாலை அல்லது செம்பருத்தி மாலை சாத்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு யோகத்தையும் நன்மையும் செய்யும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கும் விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னா இந்த புதன் பகவான். புதன் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார் 17ஆம் தேதி வரை. பொதுவாக 9ஆம் இடத்த அதிபதி 6ல செஞ்சரிப்பது தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். தொலைதூர பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். கரெக்டான இப்போ வெளிநாடு முயற்சி எடுக்கிறீங்கன்னா கரெக்டான விசா தானா, கரெக்டான கம்பெனி தானா அப்படின்னு விசாரிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்த அதிபதி 6ல இருப்பது நன்மை. ஏன் அதுவும் நீச்சகதியில் செஞ்சிருக்கிறார். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் விபரீத ராஜயோகம், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகங்கிற அமைப்பில் அந்த புதன் பகவான் 17ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். இது ஒரு சிறப்பான நிலை. 9, 7 சம்பந்தப்பட்ட திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் கை கொடுக்கும். குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, 2வது குழந்தை, 7ஆம் இடம், குழந்தை பிறப்பு, இந்த மாதிரியான நன்மைகள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதி 17ஆம் தேதிக்கு அப்புறம். அதே மாதிரி வாழ்க்கை துணைக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடம் விரயஸ்தானம் 7ல இருக்காருன்னா வாழ்க்கை துணைக்காகவும் நண்பர்களுக்காகவும் சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு. வாழ்க்கை துணைக்காக ட்ரெஸ் எடுக்கிறதோ, நகை எடுக்கிறதோ, நட்டு எடுக்கிறதோ, இந்த மாதிரி ஏதாவது வாழ்க்கை துணைக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இந்த 11ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சமா செஞ்சிருக்கிறார். இந்த மாசம் நேரா 7வது முறையா உங்க ராசியை பார்க்கிறார். அப்ப ராசிக்கு லாபாதிபதி 7ல செஞ்சிருக்கிறார் அப்படின்னா 7, 11 சம்பந்தப்படுது. வாழ்க்கை துணை வழியாக நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழியாக ஆதாயங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையிடமிருந்து ஒரு நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். அவர் வீட்டிலிருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படும். கூட்டு தொழில அமோக லாபங்கள் ஏற்படும். அரசு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். அரசியல்ல வெற்றியை கொடுக்கும். இந்த மாதிரியான யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆனா வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தணும். ஏன்னா சூரியன் உச்சமா செஞ்சிருக்கிறார் 7 அப்படின்னா வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். வாழ்க்கை துணையுடைய உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் பாதிப்பு எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்த வேண்டும். ஆக இந்த பராப வருடத்துடைய முதல் மாதம் சித்திரை மாதம் துளாராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக அதிர்ஷ்டமான மாதம். ஏன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை ஏற்படும். ராசிநாதன் 8ல ஆட்சி பெறார், 7ல சூரியன் உச்சம் பெறுகிறார். அப்ப திருமணம் சம்பந்தமான முயற்சிகள், கரு உண்டாக்கக்கூடிய அமைப்பு, குழந்தை பிறப்பு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை, இந்த மாதிரியான நன்மைகள் ஏற்படும். ஆனா வாழ்க்கை துணையிடம் வாக்குவாதத்தை மட்டும் தவிர்க்க வேண்டும். குடும்பத்துல சுடு சொற்களை தவிர்க்க வேண்டும். அதற்கு முருகப்பெருமான் வழிபாடு செய்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது. முருகப்பெருமானை இந்த மாதம் முழுவதும் செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டு வரும் பொழுது சித்திரை மாதம் துளாராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.